Hello, producer. First of all, we're not going to agree. You pulled a large land, you pulled a correct situation. Really about the engine room of Indian cinema. So, first of all, I want to thank you all. One thing about the time, you only live once in the concept of the product. அதே மாதிரி அதை நான் மனசு வச்சு தான் ஒரு ட்ரஸ்ட்டோட இந்த படத்தை ஒரு technicians ஒரு artists I believe in them whatever they ask இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச உதவியே as a producer நான் பண்ணியிருக்கேன். இது எதுக்காக பண்ணுறேன்னா லைக் our cinema should grow more than what we think. அதனால எல்லாத்துக்கும் ஒரு லிபர்ட்டி ஃப்ரீடம் கொடுத்து பண்ணது. அதே மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் நியூ ஆர்டிஸ்ட்க்கு சான்சஸ் பிகாஸ் எல்லாரும் சொல்லுவாங்க எனக்கு சான்ஸ் கிடைக்கல அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாதான் people can prove themselves. So that's why I gave this chance, opened the opportunity. I listened to people. They are completely producer. Actually, I'm not from movie film, so I believe in everyone. உங்களை பிலீவ் பண்ணுற மாதிரி தான் என் கூட வந்து அசோசியேட் பண்ணாங்க எல்லாத்தையும் இந்த படத்தை நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ தயவு செய்து ஓப்பனாக சொல்லலாம். பட் யுவர் சப்போர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நல்லதை பார்த்தா வெளியே சொல்லணும்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் பார்த்துருக்கீங்க கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ப்ளீஸ் டூ அஸ் டாக் டு அஸ் வில் டேக் இட் ஆன் போர்ட் ஆஸ் வெல். ஸோ உங்கள் சப்போர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ எம் வெரி ஹாப்பி ஆஸ் அ ப்ரொடியூசர். எனக்கு எந்த ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை எனி ஒன் பிகாஸ் கேட்குறத கொடுத்து தான் நம்ம we have to make things happen. So அதை நான் வெரி கிளியராக இருந்திருக்கேன். ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ ஃபார் கமிங் அண்ட் ஐ விஷ் யூ ஆல் வெரி குட் இன் யுவர் ஃபீல்ட் ஆஸ் வெல். தேங்க்யூ. Right heart easy entertainment. Both of them, they are acting so nice. I really appreciate the hard work. We get time to that. Already list of the efforts. And support our upcoming music today particular all is songs. Convincing on this all songs
புரியல. கொஞ்சம் சத்தமாக பேசுங்க சார். நம்ம நிறைய ஷோஸ் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட் டைமாக ஆர்டிஸ்டாக அதுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் வந்து நான் இப்படி ஒரு படம் தயாரிக்கணும்னு நிறைய பேர் நம்ம யோசிக்கிறதில்ல. ரொம்ப குறைவான ஆர்டிஸ்ட் யோசிக்கிறாங்கன்னா சினிமா அப்படி இருக்கலாம். நானும் முடிக்கிற சொல்கிறேன் தேங்க்ஸ். ரெண்டாவது பெரிய தேங்க்ஸ் அதான் சொன்னாலும் ஒரு குடும்பம் வச்சுன்னா நானும் டேரக்டராக ஆர்டிஸ்ட் யாரும் வேண்டாம். என்னால் காரணம் கொஞ்சம் எமோஷனலாக தான் இருக்குது. நீங்களாம் மனசு வச்சாதான் இந்த மாதிரி வளர்ந்து எனக்கு படம் பிடிச்சிருந்தா மக்கள்கிட்ட சேர்த்தீங்கன்னா ஆஃபீஸ் தான் மக்கள் வந்து படம் பார்ப்பாங்க. அவங்களுக்கு அந்த படம் பிடிக்கும். எங்களுக்கும் அடுத்த கட்ட வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த இன்னும் நிறைய ஃபஸ்ட்டு தயாரிப்பாளர் கேமரா ஆஃப் பண்ணிட்டானுங்க. அப்படியே அவங்க போட்டுருந்தாங்க. இங்கே இருக்க கேமராஸ் வீடியோஸ் எல்லாருமே வந்து இந்த மாதிரி இருக்கிற ஸ்டார்ட்ஸை வந்து பிக் ஸ்டார்ட்ஸாக ஆக்கிருக்கீங்க. ஸோ அந்த பவர் எல்லாருக்குமே ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டேலண்ட் வந்து படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருமே வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி டேலண்ட்ஸ் வந்து இன்னும் வேலை இருப்பாங்க. நிறைய படங்கள் பண்ணுவாங்க. ரொம்ப பாசிட்டிவான ஒரு அப்ரோச்சாக வந்து ஹெல்த்தியான அப்ரோச்சாக வந்து ப்ளீஸ் நீங்கள் வந்து ஒரு படம் பிடிச்சிருச்சுன்னா வந்து ரோம்காம் ஒரு ஈஸியான படம் வந்து ரொம்ப நாளாக ஒரு ஆசை. நிறைய வைலன்ஸுக்கு மத்தியில் வந்து நல்லா ஜாலியாக வரும்போது சிரிச்சுட்டு வந்து எல்லாருமே அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். அதே மாதிரி இன்னைக்கு விஷயம் நிறைய பேர் சிரிப்பு பார்த்து ரொம்ப பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஆடியன்ஸ்க்கும் ரொம்ப ஒரு ஃபீலிங் கிடச்சிச்சுன்னா அந்த படம் வந்து சூப்பராக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே வந்து அந்த படத்தை பார்த்துருக்கீங்க. ஒரு கொஸ்டின்ஸ்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது நீங்கள் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் கேட்குறீங்கன்னா சார் ஹீரோ சார் டெல்லி பாபு சார் அவ்வளோ சினிமா மேலே காதலாக இருந்தார். நிறைய படங்கள் பண்ணார்.
நீங்கள் வந்து ஹீரோவாக இருக்கீங்க, உங்களுடைய ஃபியூச்சர் பிளான் என்ன பண்ண போகிறீங்க? என்னோட ஃபியூச்சர் பிளான் ஆஸ் ஆக்டராக டெஃபினட்டாக தொடர்ந்து படங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திலீபன் சார் என்ன பண்ணணும்னு நினைச்சாரோ அது தயாரிப்பாளராக அப்படின்னு டெஃபினட்டாக போய் அதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு. மரகத நாணயம் 2 ஒரு ரொம்ப பிளான் பண்ணேன். ஆமாம் சார், மரகத 2 வந்து கூடிய சீக்கிரம் தயாரிக்கப்பட போகிறது. சீக்கிரமாக ப்ரோஸ் மாதிரி அப்டேட்ஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் அவர் முடித்து வைத்த படங்கள் கிளாஸ்னு ஒரு படம் அது சீக்கிரமாக தியேட்டர்ஸ்க்கு ரிலீஸ் கொண்டு வரும். அது இல்லாமல் இன்னும் 2 படங்கள் இருக்குது, அதையும் தியேட்டர்ஸ் கொண்டு வருவோம். ப்ரொடக்ஷனாகவும் சார் ஆக்சுவலி அதான் சொன்னேன், ரொம்ப எமோஷனலாக இருக்கிற மூமெண்ட் வந்து என்னென்னா, நான் இந்த இடத்துல ஒரு நாள் நின்று பேசுகிறத அவரோட தயாரிப்பில் பார்க்கணுன்னு அவர் ஆசைப்பட்டார். அதுதான் எல்லா வழிகளும் பண்ணிட்டு இருந்தார். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக நடக்கல. அது எப்படின்னா, அன்றைக்கி மேடையில் வந்து அமர் சார் சொன்ன மாதிரி தான், அவர் வந்து நிறைய டெபியூ இயக்குனர் சார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி சாம் சாரும் மகேஷ் சாரும் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்றதை நான் எடுத்துக்கிறேன். ஸோ அவரோட விஷயம் கொஞ்சம் எமோஷனலாக இருக்க ஒரு இல்லாத இந்த ஒரு தருணம். பட் கண்டிப்பாக நான் வந்து சந்தோஷப்படுறேன். டேரக்டர் சார், உங்கள் 2 குரூப்லையுமே வந்து ஃபுல்லாகவே வந்து கிராம சப்ஜெக்ட் எடுப்பாங்க. நீங்கள் வந்து சிட்டி ஃபுல்லாக எடுத்துருக்கீங்க. எப்படி இது இந்த பிளான்? இல்லை சார், அமீர் சார் வந்து கனி சார் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம். பட் இந்த கதைக்கு ஒரு சிட்டி சப்ஜெக்ட் ஒரு யூத்ஃபுல்லாக ஒரு ஜென்சிக்கான ஜோன் இருக்கணும்னு தேவைப்பட்டுச்சு. ஒரு ஸ்டைலிஷான லுக்கு எல்லா படத்தில் பார்க்குற எல்லாருக்கும் அழகாக இருக்கணும், ஒரு பாசிட்டிவான நோட் கொடுக்கணும், ஒரு ப்ரெசென்ட்டான ஃபீலிங் கொடுக்கணும்னா ஒரு இந்த கதையாகவே வந்து ஒரு சிட்டி சப்ஜெக்ட் தேவைப்பட்டுச்சு சார். அதனால தான் வந்து ஒரு சிட்டி சப்ஜெக்டாக வந்து இந்த கதையாக வந்துருக்கு. டேரக்டர் படத்தில் நடிக்கும் போதெல்லாம் ஏதாவது டைலாக் வச்சுருப்பாங்க, ஏன் உங்களுக்கு இருக்கவே இல்லை நீங்கள்? ஆனால் அன்றைக்கி காலையில் ஒரு ஆர்டிஸ்ட் ரொம்ப லேட்டாக வந்துட்டார் ஷார்ட் எடுக்கிறதுக்கு, அதனால அவரே நடிச்சிட்டார். அந்த டிரைவர் வரல சார், அதனால நான் ரோட் பர்மிஷன் தெரியும் சார், ரொம்ப டஃப் ரோட் பர்மிஷன் பாசிங் ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ அதனால் அவர் வழியில் நானே வந்து இந்த மட்டும் தான் காசு எடுக்கிறேன். ஹீரோ வந்து புக் பண்ண காரணம் என்ன? ஏன்னா அவர் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காரு. ஆனால் இந்த கடைக்கு 2 ஹீரோ, அதை எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணி அவர் எப்படி ஓகே பண்ணீங்க சார்? நிறைய பேர் பார்த்தோம் சார், தேவ் வந்து ஒரு சொன்னாங்க. ஸோ தேவுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, ரொம்ப கூல் கையாக இருக்காரு. ஆன் ஸ்கிரீன் சரி, ஆஃப் ஸ்கிரீன் சரி, இந்த கதைக்கு வந்து நம்ம கூல் கை தேவைப்பட்டாங்க. எதை பற்றியுமே ஷேர் பண்ணாத, அம்மா கிட்ட வந்து எவ்வளோ ஷேர் பண்ணுற ஒரு கேரக்டர் இருக்கும். ஒரு ஃபிசிக்கலாகவே ரொம்ப அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் அவருக்கு இருந்துச்சு. ஸோ இந்த கதைக்கு சிவான்ற கேரக்டருக்கு ரொம்ப ஆக்டாக இருப்பான்னு தோணுச்சு. செகண்ட் ஹாஃபில் ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு ஆகாஷ், அந்த பாண்டியன் ஆகாஷ் ஏன் அவங்கள காசு பண்ணுறோம்னா, அவங்க வந்து ஒரு இன்னோசென்ட்டான ஒரு ஃபேஸு, ஒரு பாஷான ஃபேமிலியில் ஒரு பெரிய டொனேஷன் பண்ணுற ஃபேமிலி வரணும், ரொம்ப லிமிட்டடாக பேசணும், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தேவைப்படுச்சு. நீங்கள் ஆகாஷ் இன் பர்சனாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கேரக்டர்லாம் இருக்காது. ஸோ அதனால தான் ஆகாஷ் காசு 2 ரொம்ப கான்ட்ராஸ்ட் எக்ஸ்ட்ரீம் ரெண்டில் இருக்கணும்னு சொன்னால், அதனால தான் இங்கே சிவான்ற கேரக்டர் பேரும் மதர் கேரக்டர் ஆகாஷும் காசு. அழுத்தமா இல்லை சார், அழுத்தம்ன்றது அந்த செகண்ட் ஹாஃப்ல வர அந்த போர்ஷன்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா ஆரம்பத்துலேயே கதை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் கொடுத்தா ஒரு ஜாலியாக மீட்டிங் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ரொம்ப இன்டென்ஸாக போயிட்டு திரும்பியும் நம்ம வந்து அந்த ஃபீல் கொடுத்து ஒரு கேரி பண்ணுறது ரொம்ப தப்பாக இருக்கும் சார். அது பெரிய ஒரு மூட் சேஞ்சாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது கஷ்டமாக இருக்கும். அதனால அந்த இன்டென்சிட்டி எனக்கு குறைச்சிருக்கு சார். ஆக்சுவலாக இருந்துச்சு அந்த இன்டென்சிட்டி, இருந்தாலும் வேண்டாம் ரொம்ப லைட்டான பண்ண இருக்கட்டும் அப்படிங்கிறப்போ இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக கதை இருந்தால் பெரிய சக்ஸஸாக இருக்குமே. கண்டிப்பாக சார், கரெக்ட் சார். அப்புறம் நீங்கள் இதை வந்து ஒரு ரோம்கம் படமாக தான் தெரியுது. இல்லை அந்த ஒரு அமானுஷம் முடிச்சிருக்கு, அதை பற்றி நீங்கள் ஓப்பனே பண்ண மாட்டேங்க. படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு, அது ஒரு நாள் ஆடியன்ஸ் கொஞ்சம் ப்ரிப்பராக வருவாங்க. அது வந்து ஒரு சஸ்பென்ஸ் மெட்டீரியலாக இருந்துச்சுன்னா ஆடியன்ஸுக்கு வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும். அப்படிங்கிற மாதிரி தான் அதை ஒன்றும் வந்து நம்ம ரிவீல் பண்ணல சார். கண்டிப்பாக டெஃபரெண்ட்டாக தேட்டருக்கு வந்தாங்கன்னா அவங்க அப்படியே ஐவா அப்படி அங்கேருந்து ஒரு ஸ்பார்க் அடிக்கும் சார். அது அப்படியே டுவோர்ட்ஸ் செகண்ட் ஹாஃப் கேரி பண்ணி டுவோர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வந்து போகலாம். அதுக்கு ஒரு மூட் இருக்கும். இங்கேருந்து அந்த ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட் வந்து இன்னும் அவங்களுக்கு என்கேஜ் ஆகும். அப்போ நம்ம ஒரு பிலீவ் பண்ணுவோம். சாமியார் யார் சார்? நித்யானந்த இல்லை சார், அது ஆக்சுவலாக அவர் வந்து கைலாசம் சொல்லுங்க, அவர் சும்மா பண்ணுக்காக வச்சுருந்தார் சார். கிளைமேக்ஸில் அந்த சாங் வச்சுருக்கீங்க, அதை வந்து மெலோடி சாங் வச்ச இடத்துல இந்த சாங் வச்சுருந்தா இன்னும் நல்லா இருக்கும்ல. அதை எப்படி சார் மாற்றுறீங்க? அது படத்தில் கிளைமேக்ஸ் சாங் அருமையாக இருக்குது. அது எதுக்கு வந்துச்சுன்னா சார், ஒரு ப்ரொமோ சாங் வேணும், எல்லாருமே ஃப்ரெஷ் காஸ்ட்டாக இருக்கிற ப்ரொமோ சாங்காக வேணும் அப்படின்றதுனால ஃபஸ்ட் எவ்வளோ படம் வெளியே கேட்டிங்கன்னா வந்து ஒரு சாங் நீங்கள் சொல்லணும். அந்த நம்பர் வந்து
ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப ஹிட் ஆகணும் அது ஒரு ரொம்ப சாங்காக கேட் பண்ணுவாங்க. அதனால தான் அது கிளைமேக்ஸ் இறந்து போன ஆகாஷம் ரெண்டு பேருமே மெலோடி சாங்லயும் வந்து அவங்க 2 பேரும் தான் வராங்க. இந்த சாங்லயும் அந்த 2 பேர் தான் வராங்க. இந்த சாங் எங்க வேணாலும் நீங்க வச்சு ஆகாஷம் வந்துருந்தாங்க சார். ஆகாஷ், நிக்கி, விஜய், நிக்கி எல்லாரும் வந்திருப்பாங்க. அதனால எடுத்தாங்க உங்களுக்கு செகண்ட் ஹேண்ட் ரொம்ப பிடிக்குமா? உங்களுக்கு செகண்ட் ஹேண்ட் ரொம்ப பிடிக்குமா? கேரட் வச்சிருக்கீங்க செகண்ட் ஹேண்ட் கேரட். அது வந்து எழுதுனது வந்து ரைட்டர் ராம் சார் தான் சார். அவர் தான் அந்த கேரக்டர் எங்கேயோ ஒரு லைஃப்ல அவர் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதை வச்சு அவர் அந்த கேரக்டரை ஸ்கெச் பண்ணாங்க. அதில் ஏன் நிக்கியை கொடுத்தீங்க? ஏன் நிக்கிக்கு அதை கொடுத்தீங்க? ஆக்சுவலாக எனக்கு வந்து நிக்கி வந்து ரெஃபர் பண்ணது ராம் சார் தான் சார். அவர் அந்த கேரக்டர் எழுதும் போதே வந்து இந்த நிக்கி படம் நல்லா இருக்கும். ஏன்னா நிக்கியோட டைமிங் சென்ஸ் நல்லா இருக்கும். அதுவும் படத்தில் வரும்போது ரொம்ப ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஏஜ் ஜோனில் அவர் இருப்பார். அதனால் நிக்கிக்கு விடலாம். காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்களா? நிறைய இடத்துல காமெடி செட்டு அவர் நிக்கி இது ரொம்ப இதுவாக இருந்துச்சு. அதே போல இதுல மந்திரவாதி கேரக்டர் வருது. அது ஏன் வருதுன்னே புரிய மாட்டேங்குது. அதை ஏன் வந்தது என்ன சொல்றதுன்னே தெரியலையே. எவ்வளோ அது வந்து கொஞ்சம் வீடிங்க எவ்வளோ வந்து ஒன்லி யூ ஒன்ஸ் அப்படின்னா சார் வாழ்க்கை வந்து உங்கள் படத்தில் சொல்கிற மாதிரி இந்த வந்து நீங்கள் எதில் நீங்கள் லைஃப்பில் அச்சீவ் பண்ண நினைக்கிறீங்களோ அதை வந்து ரிலேட்ஸெல்லாம் வாழ்ந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதுதான் சார் ஒரு சட்டலான முடியுது. அமீர் சாரும் சமுத்திரன் சார் படம் பார்த்துட்டாங்களா? இல்லை சார் அவங்க பார்க்க முடியல. 2 பேருமே தெரியும் நாளைக்கு ஆஃபீஸ் பார்த்து அதுதான் மிஸ் ஆகிடுச்சு. அவங்க கம்போசிட் வந்து சார் கலி சார் இல்லை வரைக்குமே ஹீரோ வந்து கேஷுவலாக இருக்காரு. ஹீரோ இன்னும் படப்படப்பாக இருக்காங்களா? ஏன் அவங்க வந்து நான் பிரச்சனை சார் அவங்களுக்கு தமிழ் கொஞ்சம் தெரியாது. அதனால் நம்ம கேஷுவலாக பேசும்போது அவங்களை கேஷ் பண்ண முடியும். இன்னொரு நான் என்ன சொல்கிறேன் நான் என்ன சொன்னேன் நான் என்ன சொன்னாலும் என்ன சொல்லி கேட்டாங்க ஒன்றும் பேசணும். அதனால தான் சார் படத்துல வந்து தளபதியோட ரசிகையா வராங்க. அவங்க வந்து தளபதி கூட நடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. படத்துல லவ் போச்சு அழகா போச்சு. இதுல ஆக்சுவல் எல்லா படத்தும் காஞ்சனா மாதிரி டப்பான்னு ஒன்று உள்ள வந்தோடனே என்னடா நீங்களும் அப்படி பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவங்க லவ் நல்லா தானே போயிட்டு இருக்கு. ஆமாம் சார் ஒரு நியூ ஃபேஸ் வச்சு லவ் ரொம்ப நேரம் கேரி பண்ணுறது ரொம்ப தப்பாக இருந்துச்சு. அதெல்லாம் மெயின் கதைக்கும் போய் அவங்களுடைய ஒரு ஸ்க்ரீன் டைம் வந்துச்சு. அதனால தான் அதுக்கு போகிறது. அவர் மீடியா மட்டும் போக முடியும். போலீஸ் கேரக்டர் பேஸ் ரீடிங் எப்படி பண்ணீங்க? போலீஸ்னால பேசுறது வந்துருமா? இவர் என்ன பண்ணாரு? எழுதுனது இவரு தான். அதனால மாப்பிள்ளை சட்டம் நீங்களும் நடிச்சிருக்கீங்களோ? ஓகே சார். ஓகே சார். ஓகே நன்றி சார். சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ்.